ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, ஒரு எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு. அப்போது சேலம் கிட்ட வர வர ஒரு பயணி போய் நம்ம டிடிஆரை எழுப்புறார். டிடிஆரை எழுப்பி, ஐயா, என் பையனுக்கு இப்போது 13 வயசு ஆயிடுச்சுங்க, அவனுக்கு நான் அடல்ட் டிக்கெட் எடுக்கலை, இப்போது சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நான் அடல்ட் டிக்கெட் எடுக்கிறேன், எவ்வளவு காசாகும்னு சொல்லுங்க அப்படின்னு டிடிஆரை எழுப்புறார். இருங்க 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 நீ என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்குறீங்களா? கதை 1930s நடக்கிற மாதிரி இந்த கதை. ஓகேயா? கதைன்னா உண்மையான சம்பவம். அப்போல்லாம் 12 வயசு வரைக்கும் பசங்களுக்கு சிறுவர் டிக்கெட்டு தான், 13 வயசுக்கு அப்புறம் அடல்ட் டிக்கெட் வாங்கணும். நம்மளுடைய கதையின் கதாநாயகர் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறார். அவருடைய பையனுக்கு அன்று இரவு பிறந்த நாள். ஸோ 12 வயசுலேருந்து சிறுவனாக இருந்தவன் 13 வயசு அடல்ட் ஆகிடுறான். ஸோ சென்னை டு சேலம் ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது அவன் சிறுவன், அதுக்கப்புறம் ராத்திரி 12 மணிக்கு மேலே அவன் அடல்ட் ஆகிடுறான் இல்லையா? அந்த தொகையை கொடுக்கணும்னு, யாருப்பா இந்த நாணயவாதி, பழக்க தெரியாத ஆள் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்மளுடைய ஓமந்தூரார் ஐயாவை பற்றி தான் இந்த கதை. அவருடைய கதையை தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். 1895 February 1 முத்துராம ரெட்டியார் அவர்களுக்கும் அரங்கநாயகி அம்மையார் அவர்களுக்கும் பிறந்தவர் தான் ஓமந்தூரார் ஐயா. அவருடைய ஊர் திண்டிவனம் பாண்டிச்சேரி ரூட்டில் ஓமந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அவர் பிறக்கிறார். அந்த ஊர் இப்போவும் இருக்குது. அவங்க அப்பா 1905 இறந்துடுறார். அதனால் அவருடைய பள்ளி படிப்பு தடைப்படுது. அவர் சித்தப்பா அவரை கூட்டிகிட்டு நம்ம ட்ரிப்ளிகேனில் இருக்கிற ஹிந்து ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறார். 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் இறந்து விட பள்ளி படிப்பு நின்று விடுகிறது. ஆனாலும் 15 வயசில் அவருக்கு திருமணம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க இல்லையா? அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் பிறக்கிறாங்க. மனைவி இறந்து போயிடுறாங்க கொஞ்ச நாளில். அப்புறம் அவருடைய மகளும் இறந்துடுறாங்க. அதனால் அவர் ஸ்கந்தாசிரமம் அப்படின்னு ஒரு குடிலை ஏற்படுத்தி அந்த குடிலில் தனியாகவே கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி போல வாழ்ந்து கொண்டு வருகிறார். 27 வருடங்கள் அவர் அந்த மாதிரி இருக்கிறார். இதுக்கு இடையில் அவருடைய மகனும் காலமாகி விடுகிறார். மனச்சோர்வு அடைந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம் பீக்கில் இருக்கும்போது அவருடைய எண்ணம் செயல் எல்லாம் அங்கே திரும்புது. 1930s நடந்த பல போராட்டங்கள், உப்பு சத்தியாகிரகம், தனி நபர் சத்தியாகிரக போராட்டம், அப்புறம் சட்ட மறுப்பு போராட்டம், இதிலெல்லாம் அவர் சிறை செல்கிறார். 1942 குவிட் இண்டியா மூமெண்ட்ல எல்லாம் அவர் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் உயர்ந்து வருகிறார். அப்போது நம்மளுடைய மாநிலம் சென்னை ராஜாங்கம், இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் கேரளாவுடைய சில பகுதிகள் இணைந்ததாக மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குது. இதுக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு ராஜாஜியும் நம்மளுடைய காமராஜர் அவர்களும் நேருவுக்கு பரிந்துரை செய்ய அவர் பதவி ஏற்றுக்கிறார். ஆனால் அவர் சாதாரணமாக ஏற்றுக்கல. எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம், நான் சாதாரணமாகவே இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வேன், என்னை விட்டுடுங்கன்னு அவர் திருவண்ணாமலை ரமண மகரிஷி கிட்ட போய் தஞ்சமடைய, ரமண மகரிஷி, நீ செய்யறதே தான், உன்னுடைய எண்ணம் போல் நீ செய்வதற்கு இந்த பதவி உனக்கு ஒத்துழைக்கும், பதவி உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவர் பதவி ஏற்கிறார். ஜமீன்தார் அபாலிஷ்மெண்ட், ஜமீன்தாஸ் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த சட்டம் இல்லாமல் ஆக்கிறது, அப்புறம் ஒரே சிங்கிள் டேல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தது. நம்மளுடைய தமிழ்நாடு சிம்பலில் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கோபுரம், அந்த கோபுரத்தை அவர் தான் சிம்பலாக இன்க்ளூட் பண்ணுறார். இதை சில பேர் மதச்சார்பற்ற ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி இந்துக்களின் சிம்பலாகிய கோயிலை கொண்டு வரலாமா அப்படின்னு நேரு கிட்ட முறையிட, நேரு அது என்னன்னு கேள்வி கேட்க, நம்ம ஓமந்தூரார் அவர்கள் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆலயத்து மேலே கோபுரம் கட்டி இருக்கிறாங்க பாருங்க, இது மதசார்பான விஷயம் கிடையாது, இது நம்மளுடைய தமிழர்களின் கலை, ஆர்கிடெக்சர்,
அதை தான் நான் வந்து இங்கே பறைசாற்ற விரும்புகிறேன். அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்க வேண்டும். மதமாக எல்லாத்தையுமே மதம் கொண்டு பார்த்தா சரியாக வராதுன்னு விளக்கம் கொடுக்க நேரு அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிம்பலில் அந்த கோபுர சிம்பல் இருக்கிறதுக்கு காரணம் ஓமந்தூரார் ஐயா அவர்கள்தான். அவர்கள் செய்த நிறைய பல விஷயங்களில் ஒரு சிறு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டுமே மடங்கள், ஆலயங்கள் இதனுடைய பவரை வந்து என்ஜாய் பண்ணாமல், அந்த ப்ராஃபிட்ஸை என்ஜாய் பண்ணாமல் ஹெச்ஆர்என்சிஇ இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் நம்மளுடைய ஓமந்தூரார் ஐயா தான். அவர் பண்ணின நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்க போகிறோம், இதுக்கு மேலே நான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்க விரும்பலை, நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ரிசைன் பண்ணிவிட்டு மிக எளிமையான வாழ்க்கை, அவருடைய சொத்து அவர் சம்பாரிச்சது எல்லாத்தையுமே அவர் வந்து எழுதி கொடுத்துட்டு அவர் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையாக ஒரு சாதாரண மனிதராக சாந்தோமில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அப்போ முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் போய் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ராஜ வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு அழைச்சோம். நம்ம ஓமந்தூரார் ஐயா வந்து வேண்டாம், மக்களின் வரிப்பணம் எனக்கு எதுக்கு செலவு பண்ணுறீங்க, நான் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன், வேண்டாம், என்னுடைய நிலைமை இப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே தான் இருக்க ஆசைப்படுகிறேன்னு சொல்ல 1970 அவர் இறைவனடி சேருகிறார். ஓமந்தூரார் ஐயாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய வரலாறு, நமக்கு முன்னாடி நமக்காக நாம் அனுபவிக்கிற இத்தனை ப்ரிவிலேஜஸ், இவ்வளவு சட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார், எவங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய கடமை இல்லையா? மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.